வெல்கம் டு ஷீதஸ் ஐடியாஸ். கொண்டக்கல்லையை வச்சு ஒன் பாட் ரைஸ் செய்ய போகிறோம். இதுக்கு 4 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 6 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10-12 பூண்டை தட்டி வச்சுக்கோங்க. இதுக்கு சைடிஷாக ஆனியன் ரைத்தா பண்ண போகிறோம். அதுக்கு வெங்காயம், கேரட், மாங்காய், கொத்தமல்லி, தயிர், உப்பு இதை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாங்காய் ஆப்ஷனல் தான், அதுக்கு வேணும்னா நீங்கள் வெள்ளரிக்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. இதை ஓரமாக வச்சுட்டு இப்போ வாங்க ரைஸ் பண்ணலாம். அதுக்கு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகா, ஒரு பிஞ்ச் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், கூடவே சன்னா மசாலா யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். சன்னா மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சோம்பும், 1/2 ஸ்பூன் ஜீரகமும், 2 பட்டையும், 4 கிராம்பும், 2 ஏலக்காவும், 2 பிரியாணி இலை எடுத்து வச்சுக்கோங்க. 1 டம்ளர் கருப்பு கொண்டக்கடலை, 1/2 டம்ளர் பச்சை பட்டாணி 8 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கோம். இது ரொம்ப குழஞ்சிடாம இந்த அளவுக்கு வெந்திருந்தா போதும். பாருங்க, இந்த 50 கிராம் டம்ளரில் தான் நாங்கள் பருப்பு எடுத்தோம். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நெய் ஊற்றி தாளிக்கு தேவையானது எல்லாத்தையும் தாளிக்க போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சது கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வரும். அது வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாதத்துக்கு தேவையான உப்பை இப்போவே சேர்த்து நல்லா வதக்குங்க. எடுத்து வச்ச மசாலாவை சேர்த்து கிரேவி மாதிரி வர வரையும் நல்லா வதக்குங்க. 1/2 பாக்கெட் தயிர் சேர்த்து 5 நிமிஷம் கிளறுங்க. இது கூட கொத்தமல்லி புதினாவே சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சுல. இப்போ வேக வச்ச கொண்டக்கடலை பட்டாணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே தட்டி வச்ச பூண்டையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு எதுக்காக இப்படி சேர்க்குறோன்னா கொண்டக்கடலையில் இருக்கிற வாய்வுலாம் போயிடும். ஏன்னா பெரியவங்க சாப்பிடுவாங்கல்ல, அவங்கெல்லாம் வாய்வுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போகணும்ல, அதனால தான். கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதும் ஊற அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்க, தண்ணியும் அரிசியும் ஒரே அளவு வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம தம் போட போகிறோம். பழைய தோசைகளை ஹீட் பண்ணி அதுக்கு மேலே அந்த பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே மூடி போட்டு அதுக்கு மேலே ஒரு கல் வச்சிடலாம். இது சிம்மிலேயே ஒரு 50 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ப்ரோட்டீன் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு கொண்டக்கடலை சாதம் ரெடி ஆச்சு. இதுக்கு ரைத்தாவோட சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.